வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். குரு பயிற்சி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மீன ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. குருபகவான் வருகின்ற சித்திரை 18 புதன்கிழமை மாலை 5:01 மணிக்கு, அதாவது 1/5/2024 அன்று மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். அவர் 13 மே 2025 வரை அங்கிருப்பார். குருபகவான் முழு சுபர் ஆவார். அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நற்பலன்களை தருவார். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையில் 5, 7, 9 ஆகிய இடங்களை அவர் பார்வையிடுவார். அவர் பார்வையிடும் இடங்கள் சுபிட்சமாகி நற்பலன்களை தருவார். மீனராசி அன்பர்களே, ராசியை பார்ப்பதற்கு முன்பாக உங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உடையில் நாட்டம் உள்ளவர்கள், நேர்மையை கடைபிடிப்பவர்கள், உண்மையாக இருப்பவர்கள், மனைவி பேச்சை கேட்பவர்கள், எதிரிகளை வெல்லக்கூடியவர்கள், கல்வியாளர், நன்றியுடையவர், திடீரென்று தவறாக முடிவெடுப்பவர்கள், கடவுள் பக்தி அதிகமாக இருப்பவர்கள், அதிக நீர் அருந்துபவர்கள், மற்றவர்களின் மேல் ஆதிக்கம் செலுத்துபவர், திடமாக இருத்தல், பணிவுடைமை போன்ற குணங்கள் கொண்டவர்கள், சற்று பெருத்த தேகமுடையவர், உடலில் மறுக்கள் தோன்றும், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவுபவர்கள் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதம். எப்பொழுதும் கலகலப்பாக இருப்பவர்கள், ஆபத்தில் உதவுபவர்கள், பெண்களுக்கு அடங்கி நடப்பவர்கள், கவலைகளை உடையவர், பொருள் சேர்ப்பதில் வல்லவர், சபல சித்தம் உள்ளவர். அடுத்ததாக உத்திரட்டாதி. எப்பொழுதும் மகிழ்ச்சியுள்ளவர்கள், புத்தி கூர்மை உள்ளவர்கள், சரளமான பேச்சு உள்ளவர்கள், அதிக நண்பர்களை கொண்டவர்கள், காரியங்களை நளினமாக செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள். ரேவதி நட்சத்திரம். அழகான தோற்றம் உள்ளவர்கள், எல்லோருக்கும் பிடித்தவர்கள், சரளமாக பேசும் திறமை உள்ளவர்கள், சுகமாக வாழ நினைப்பவர்கள், நிறைய நண்பர்களுடையவர்கள், செலவழிப்பதிலும் சேமிப்பதிலும் வல்லவர்கள். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஜெயஸ்தானத்தில் சென்று அமர்கிறார். அவர் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தையும், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கவிருக்கிறார். உங்கள் ராசிநாதன் குரு தைரிய வீரிய உபஜயஸ்தானத்தில் சென்று அமர்வதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும், நிம்மதி பெறுவீர்கள். எல்லா விஷயங்களிலும் படிப்படியாக வெற்றி பெறுவீர்கள். செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் விலகும். புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் ஈடுபடுவீர்கள். மற்றவர்களுக்கு கடினமானவற்றை எளிதில் செய்து முடிப்பீர்கள். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக முடியும். காதலிப்பவர்களுக்கு மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். ஒரு சிலருக்கு புதிய துணை அமையும். வியாபாரம், வாடிக்கையாளர்கள் அதிகம் ஏற்படும். நீண்ட பிரயாணங்கள் செல்ல வாய்ப்புகள் உண்டாகும். ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை வழியில் நற்பலன்கள் கிடைக்கும். புண்ணியம் தர்மம் செய்ய முனைவீர்கள். வயதில் மூத்தவர்களையும் பெரியவர்களையும் மதித்து நடப்பீர்கள். ஆன்மீக யாத்திரை சென்று வருவீர்கள். வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். செல்வ சேர்க்கையும் உண்டாகும். ஆண் சந்ததி உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா வகையிலும் லாபம் உண்டாகும். கெட்ட எண்ணங்கள் விலகும். மூத்த சகோதர சகோதரிகள் உதவுவார்கள். பொருளீட்டல் உண்டாகும். முழங்கால் போன்ற இடங்களில் இருந்து வந்த உபாதைகள் விலகும். அரச பதவிகள் கிடைக்கும். மூதாதையர்கள் சொத்துக்கள் கிடைக்கும். விவேகம் அதிகரிக்கும். தாயின் ஆயுள் அதிகரிக்கும். நல்ல குறிக்கோள் உள்ளவர்களுக்கு அவை நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். சுக சந்தோஷம் உண்டாகும். இப்பொழுது நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு வித இறுக்கமான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவி உறவு
சிறக்கும். பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். உத்திரட்டாதி பண தேவைகளை பூர்த்தியாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மன நிம்மதி கிடைக்கும். காரியங்கள் வெற்றி பெறும். நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு காரிய தடைகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த பண வரவு தாமதமாக கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய தடங்கள் ஏற்பட்டு விளங்கும். பயணத்தால் அலைச்சல் செலவுகளும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சிரமங்களை சந்திக்கலாம். உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காணுவார்கள். குடும்ப பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சனி பகவானின் அழுத்தம் குறைந்து நிம்மதி அடைவீர்கள். குரு பயிற்சியின் மூலமாக பொருளாதாரம் உயரும். நோய்கள் அகலும். நிம்மதி காண்பீர்கள். ஏதாவது ஒரு குரு பகவான் ஆலயத்துக்கு சென்று குரு பிரீத்தி செய்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று சிறப்படையுங்கள். சனி பகவானுக்கு எல் தீபம் வெற்றி வணங்கி வாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.